பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகைன் ஐ வில் சே ரிஜாய்ஸ். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அடிக்கடி நம்ம சபைகள்ல கேட்கிறோம், நிறைய மெசேஜ்ல கேட்கிறோம், சந்தோஷமா இருங்க எந்த சூழ்நிலையிலும். அப்போ இந்த வசனத்தை சொன்ன நபர் யார் அப்படின்னா, வேதத்துல பார்க்கிறோம் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு சந்தோஷமா இருங்க அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனால எந்த நேரத்திலையும், அதாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா இதை சொல்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தா பவுல். அவருடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வழியாக ஊழியத்தை செய்கிறார். நிறைய பின்னணியத்துல இருந்து அவர் வெளியே வந்து ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு ஊழியத்துல வல்லமையா பயன்பட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தன் உயிர் வாழ்கிற நாட்கள்ல நிறைய முறை என்ன பண்றாரு, சிறைச்சாலையில இருக்கிறாரு, நிறைய உபத்திரவங்கள் வழியாக போறாரு, நிறைய இடங்கள்ல அடிக்கப்படுறாரு, அவமானப்படுத்தப்படுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக செல்கிற ஒரு நபர் தான் நம்மளை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னா சந்தோஷமா இருங்க அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க நிறைய இமேஜ்ல பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்துல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள ஸ்டெப்ஸ்ல ஏற்றி அவார்ட் கொடுக்கறதுக்காக நிக்க வச்சிருப்பாங்க. அப்போ 2வது நிக்கிற அந்த பிளேயர் வந்து ரொம்ப சோகமா நிற்பான். ஆனா 3வது நிக்கிற அந்த பிளேயர் ரொம்ப ஹாப்பியா நிக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு கற்பனையா, அந்த 2வது நிக்கிற பிளேயர் வந்து 3வது உள்ள பிளேயரை பார்த்து கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, நான் செகண்ட் பிளேஸ் வந்ததுக்கு நானே வருத்தப்படுறேன், என்னால ஃபர்ஸ்ட் வர முடியலன்னு. நீ 3rd பிளேஸ் தான் எடுத்திருக்கிற, ஆனா நீ ஏன் இவ்வளவு ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான்னா, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை குறித்து நான் கவலைப்படுறதை விட்டுட்டு எனக்கு கிடைச்ச இந்த 3rd பிளேஸை குறித்து நான் என்ன பண்ண போறேன், சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இதே போலதான் பல நேரங்கள்ல நாம நம்மளுடைய லைஃப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்காத பல விஷயங்களை குறித்து என்ன பண்றோம், கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா கிடைச்ச விஷயத்தை நினைச்சு நாம சந்தோஷப்படுறத மறந்துடுறோம். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சந்தோஷம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தின் அடிப்படையில நம்ம சந்தோஷம் இருக்கும் பொழுது நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். மாறாக என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதா இருந்தா, அதாவது எனக்கு பிடித்த மாதிரி இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா ஒருவராலும் அது சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் நைட் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்காது நடக்கும். நம்ம நிறைய இடங்கள்ல கொஸ்டின் பண்ணப்பட்டிருப்போம், நிறைய இடங்கள்ல நம்ம தப்பு செஞ்சிருப்போம், நிறைய இடங்கள்ல திட்டு வாங்கியிருப்போம், நிறைய மிஸ்டேக் செஞ்சிருப்போம். இப்படி பல விதமான சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது. மாறாக நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய மனநிலை மாற ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்கிறாரு, சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷம் நீ மற்ற மனிதர்கள் மேலேயோ இல்ல மற்ற சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ இது இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார், இந்த மனநிலையின் அடிப்படையில் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய சந்தோஷத்தை சில நேரங்களில் மனிதர்கள் இடத்துல வச்சிடுறோம், சில நேரங்கள்ல சில பொருட்கள் மீது, சில கேட்ஜெட்ஸ், நல்ல விலையுயர்ந்த பொருட்கள் மீது வைக்கிறோம், சில நிகழ்ச்சிகள் மீது, சில வேலைகளின் மீது, சிலர் பணத்தின் மீது. இப்படி எல்லாரும் கொஞ்சம் இடத்துல என்ன பண்ணிடுறோம், நம்முடைய ஹாப்பினஸை, ஜாய அதுல பிளேஸ் பண்ணி வச்சிடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய ஸ்ட்ரென்த்தை தேவன் மீது வைக்கும் பொழுது நிச்சயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நாம் அதுல இருந்து வெளியே வர முடியும். நம்மால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இது அந்த நாளிலும் கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.